Hi friends, welcome to Zion. இந்தியாவோட டாப் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் இல்லைன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷனல் ஃபோர்ஸஸ் வெல் ட்ரெயின்ட் மிலிட்ரி யூனிட்ஸை தான் ஸ்பெஷல் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறது தான் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. 20ஆம் நூற்றாண்டில் இந்த ஸ்பெஷல் யூனிட்டை ஃபார்ம் பண்ணாங்க. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நிறைய அட்வான்ஸ்டு ட்ரைனிங்க்கு அப்புறம் இந்த யூனிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. நார்மல் வார் சிச்சுவேஷன் இல்லாமல் சாபட்டாஷ் அதாவது ஹிட் அண்ட் ரன் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெரர் அட்டாக் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இந்த யூனிட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த யூனிட்ஸை 7 மேஜர் டிவிஷன்ஸாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிஷன்ஸ் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் ஃபர்தராக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்பர் 1 மார்கோஸ். மார்கோஸ் மெரைன் கமாண்டோ ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட் இந்தியன் நேவினால் 1987 ஃபார்ம் பண்ண டிரெக்ட் ஆக்ஷன் யூனிட் தான் மார்கோஸ். இவங்க கவுண்டர் டெரரிசம் அட்டாக்ஸுக்காக மேஜராக யூஸ் பண்ணப்படுவாங்க. ட்ரைனிங் மார்கோஸ் டிவிஷனில் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இவங்க ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டஃப்னஸ்க்காக பேசிக்கலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்படும். இவங்கள தாதிவாலா ஃபாஜினும் கூப்பிடுவாங்க. அதுக்கான அர்த்தம் பியர்ட் மேன் ஆர்மி. இவங்க சிவிலியன் குரூப்ஸுக்குள்ளே ஈஸியாக புகுந்து அவங்கள ஒருத்தராக இவங்க இருப்பாங்க. நம்பர் 2 நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு. நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு ஒரு ப்ரீமியம் கவுண்டர் டெரரிஸ்ட் ஃபோர்ஸ். இவங்க விஐபிஸ்க்கு ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸாகவும் டெரரிஸ்ட் த்ரெட்ஸில் நியூட்ரலைஸ் பண்ணுற ஒரு மேஜர் ஃபோர்ஸாகவும் இருப்பாங்க. 7500 மெம்பரை 2 ஈக்குவல் ஹாஃபாக டிவைட் பண்ணி ஸ்பெஷல் ஆக்ஷன் குரூப்புன்னும் ஸ்பெஷல் ரேஞ்சர் குரூப்னும் 2 டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. நம்பர் 3 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ். 1966 இந்தியன் ஆர்மினால ஸ்பெஷலாக ஃபார்ம் பண்ண குரூப் தான் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஹைலி ட்ரெயின்ட் பேராஷூட் ரெஜிமெண்ட், அதாவது எனிமி லைனுக்குள்ள பேராஷூட்லேருந்து டிரெக்டாக ஜம்ப் பண்ணி எனிமீஸை டிரெக்டாக அட்டாக் பண்ணுறது தான் பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸோட மெயினான ஜாப். நம்பர் 4 கருட் கமாண்டோ ஃபோர்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னால 2004 ஃபார்ம் பண்ண குரூப் தான் கருட் கமாண்டோ ஃபோர்ஸ். இதோட ட்ரைனிங் ரொம்ப கஷ்டம். மினிமம் 3 வருஷம் ட்ரைனிங் பண்ணால் தான் கருட் கமாண்டோ ஃபோர்ஸில் நீங்கள் ஒரு க்ரூ மெம்பராகவே சேர முடியும். இவங்களோட டியூட்டி எல்லாம் கிரிட்டிக்கல் ஏர் பேசஸ், அதாவது ஆபத்தில் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ் பேசஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதும், ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் டியூரிங் கெலாமிட்டிஸ், அதாவது சுனாமி, பூகம்பம், இந்த மாதிரி மேஜர் நேச்சுரல் கெலாமிட்டிஸில் இருந்து மக்களை பாதுகாக்கிறது, ப்ளஸ் அந்த பாதுகாப்போட மிஷனில் இவங்கள ரெஸ்கியூ பண்ணுறது தான் இவங்களோட மேஜர் ஒர்க்காக இருக்கும். நம்பர் 5 கட்டாக் ஃபோர்ஸ். ஃப்ரண்ட் லைன் பட்டாலியனில் ஸ்ட்ரைக் அண்ட் கில் தான் இவங்களோட மெயின் மோட்டோ. இந்தியன் ஆர்மியில் ஃபிட் அண்ட் ஸ்ட்ராங் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் கட்டாக் ஃபோர்ஸில் சேர முடியும். வெல் ஆர்ம்ட் டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், சாபட்டாஷ் சிச்சுவேஷன் அண்ட் கவுண்டர் ஸ்ட்ரைக் டெரரிசமில் தான் இந்த ஃபோர்ஸஸை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. நம்பர் 6 கோப்ரா. கமாண்டோ பட்டாலியன் ஃபார் ரெசல்யூட் ஆக்ஷன் தான் கோப்ராவோட ஃபுல் ஃபார்ம். இவங்க சிஆர்பிஎஃபால் ஃபார்ம் பண்ண ஒரு குரூப். குரில்லா அட்டாக் தான் இந்த குரூப்போட மெயின் ஃபார்ம் ஆஃப் அட்டாக். நக்சலைட் அட்டாக்ஸில் கோப்ராஸ் தான் நிறைய யூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்க தான் நக்சலைட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கான மேஜர் ஹெல்ப்பாக இருந்தாங்க. நம்பர் 7 ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ். 1962 இந்தியன் ஆர்மினால் ஃபார்ம் பண்ண ஸ்பெஷல் குரூப் தான் ஸ்பெஷல் ஃப்ரான்டியர் ஃபோர்ஸ். இண்டோ சைனா வாரில் நம்மளுக்காக நம்ம கண்ட்ரியை நம்ம சைட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணது இந்த ஃபோர்ஸ் தான். ரா இந்த குரூப்போட ஒரு சப் டிவிஷன். இவங்க டிரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கிட்ட மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எனி குவெஸ்டன்ஸ் ஆஸ்ட் பிரைம் மினிஸ்டருக்கு மட்டும்தான் இவங்க ஆன்சரபிள் கூட. இது வரைக்கும் நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறோம். இதே மாதிரி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்காக கொண்டு வரோம். ப்ளீஸ் டூ லைக், சப்போர்ட் அண்ட் ஷேர். தேங்க்யூ.